உலகத்தையே மாற்றிய ஒரு சாதனம் கைபேசி. கடந்த 100 ஆண்டுகளில் உலகை தலைகீழாக மாற்றிய 3 முக்கிய கண்டுபிடிப்புகள் உள்ளன. 1 கணினி, 2 கைபேசி, 3 செயற்கை நுண்ணறிவு. கணினி தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த கணினியையே நம் உள்ளங்கைக்குள் கொண்டு வந்தது கைபேசி. இன்று உலகமே உங்கள் கையில் என்ற சொல் வெறும் வாசகமல்ல, உண்மையாகிவிட்டது. நம் முதல் நண்பன் கைபேசிதான் என்றாகிவிட்டது. ஒரு காலத்தில் கைபேசி என்பது பேசுவதற்கான சாதனம் மட்டுமே. இன்று அது நம் கேமரா, கணினி, வங்கி, அலுவலகம், நூலகம், வகுப்பறை, பொழுதுபோக்கு மையம் என அனைத்துமாக மாறிவிட்டது. பணப்பரிவர்த்தனை செய்வது முதல் மருத்துவ ஆலோசனை பெறுவது வரை, கல்வி கற்பது முதல் உலகச் செய்திகள் தெரிந்து கொள்வது வரை எண்ணற்ற வசதிகளை ஒரே கருவியில் பெற்றிருக்கிறோம். இன்று எந்த துறையிலும் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் ஒரு கைபேசி இருந்தால் போதும். ஆனால் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் 2 பக்கங்கள் உண்டு. கைபேசியின் அளவில்லா வசதிகள் நம்மை அதற்கு அடிமையாக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளன. பலரால் கைபேசி இல்லாமல் சில நிமிடங்கள் கூட இருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காலையில் எழுந்ததும் பல் விளக்குவதற்கு முன் செல் எங்கிருக்கிறது என்று தேடி பார்க்க ஆரம்பித்து விடுகின்றோம். குடும்பத்தினருடன் மனம் திறந்து பேசும் நேரம் குறைந்து விட்டது. நண்பர்களுடன் நேரில் சந்தித்து உரையாடுவது குறைந்து விட்டது. சமூக உறவுகள் மெல்ல மெல்ல பலவீனமாகின்றன. அது மட்டுமல்ல, அதிக நேரம் திரையை பார்ப்பதால் கண் சோர்வு, தூக்கமின்மை, மன அழுத்தம், கவனச்சிதறல் போன்ற உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளும் அதிகரித்து வருகின்றன. நமக்கு கிடைக்கும் நேரத்தையும் வாழ்க்கையின் மதிப்புமிக்க தருணங்களையும் கைபேசி மெதுவாக எடுத்துக்கொண்டு வருகிறது. எனவே பிரச்சனை கைபேசியில் இல்லை, அதை நாம் பயன்படுத்தும் முறையில் தான் இருக்கிறது. நெருப்பை உணவு சமைக்கவும் பயன்படுத்தலாம். அதே நெருப்பு அழிவையும் ஏற்படுத்தலாம். அதுபோல கைபேசியும் நம் வாழ்க்கையை உயர்த்தும் கருவியாகவும் இருக்கலாம், நேரத்தை வீணாக்கும் கருவியாகவும் இருக்கலாம். எனவே எப்போது பயன்படுத்த வேண்டும், எவ்வளவு நேரம் பயன்படுத்த வேண்டும், எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் தெளிவாக முடிவு செய்தால் கைபேசி நமக்கு மிகச்சிறந்த நண்பனாக இருக்கும்.